பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்கிறார். கூடுதல் விவரங்களை நிகழ்ச்சிய செய்தியாளர் வெற்றி விவரம் என்ன? தேவப்பிரியன், பாலமேடு களம் அதிர்றதுக்கு முழுக்க தயாராக இருக்குது. ஒரு மதுரை அதனுடைய பண்பாட்டு கொண்டாட்டங்களை எவ்வளவு எளிமையா அப்படியே ஒவ்வொரு தலைமுறைக்கும் அவ்வளவு சிறப்பா கடத்திக்கிட்டே போகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு மிகச்சிறந்த ஒரு சாட்சியா தான் ஜல்லிக்கட்டு என்னுடைய ஒவ்வொரு ஆண்டும் பார்க்க முடியுது. ஒவ்வொரு வருஷமும் முன்பதிவு செய்யக்கூடிய காளைகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே போகுது. இந்த வருஷம்லாம் 15,000 மாடு முன்பதிவு செஞ்சிருக்காங்க. 3 இடங்களுக்காக 15,000 மாடுகள், 3,000 வீரர்கள் முன்பதிவு செய்றாங்க. இப்போ ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆர்வமும் அதனால கூடிய ஈர்ப்பும் அதிகரிச்சுட்டே போறது அப்படிங்கிறது அவங்களுடைய வேர் மீது தமிழ் சமூகம் கொள்ளக்கூடிய பற்றையும் அதைத்தான் இது மூலம் காட்ட முடியுது. ரொம்ப முக்கியமா இன்னைக்கு அதே மாதிரி அந்த 15,000 தேர்வு செய்யப்பட்ட ஒரு 1000 மாடுகளை இன்னைக்கு இங்க அவுக்க போறாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய களம் அப்படின்னு. பாலமேட்டினுடைய ஸ்பெஷல் சிறப்பே என்ன அப்படின்னா, இந்த இடம் அப்படி அவ்வளவு தூரம் பறந்து விரிஞ்ச மஞ்சமலை ஆறுல நடக்குது. அந்த ஆற்றினுடைய பகுதியில் வாடிவாசல் இருக்கிறதுனால இங்க ஏராளமான பார்வையாளர்கள் உட்கார முடியும். அந்த பார்வையாளர்களுடைய நேரடி உற்சாகமும் அவங்களுடைய கைதட்டும் அவங்களுடைய விசிலும் தான் மாடுபிடி வீரர்களுக்கும் மாடுகளுக்குமே முழுக்க உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது. அவங்கள கொண்டாட்டமாகவும் இன்னும் உற்சாகத்தோடையும் இந்த விளையாட்டை நாள் முழுக்க நடத்திட்டு போகணும். கிட்டத்தட்ட காலைல இன்னைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைக்கிறதுனால அதுக்கான ஏற்பாடுகள்லாம் இன்னும் கூடுதல் கவனத்தோடு செய்யப்பட்டிருக்குது. இன்னொரு அரை மணி நேரத்தில் அந்த விழா துவங்குவதற்கான வாய்ப்புகள் தெரியுது. வந்ததுக்கு அப்புறம் 7 ஊர் காளைகள் 7 காளைகளுக்கு மரியாதை சார்பாக அவுத்து விட போறாங்க. அதுக்கப்புறம் 1000 மாடு அவுக்க போறாங்க. 600 மாடுபிடி வீரர்களுக்கு இப்ப அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு சுற்றுலையும் 50 வீரர்கள் அப்படின்னு எப்படியும் இன்னைக்கு 12 சுற்று வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மாலை 6:30 மணி வரைக்கும் கூட இந்த போட்டி நீடிப்பதற்கான சாத்தியங்கள் இருக்குது. ஏன்னா எல்லா மாடையும் அவிழ்க்கணும், எல்லா மாடையும் அனுமதி கொடுக்கப்பட்ட எல்லா மாடுகளையும் விளையாட விடணும் அப்படிங்கிறதுல நோக்கத்தோட இருக்கிறதுனால அவங்களை 7 மணி வரைக்கும் கூட இந்த போட்டி நீடிப்பதற்கான சாத்தியங்கள் இருக்குது. 6:30 மணிக்கு முடிச்சு அதுக்கப்புறம் பரிசு கொடுக்க போறாங்க. ரொம்ப முக்கியமான பரிசுகள் இந்த வருஷத்துல இதெல்லாம் அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, டிராக்டர் கொடுக்குறாங்க. சிறப்பா விளையாடக்கூடிய காளையினுடைய உரிமையாளர்களுக்கு டிராக்டர் கொடுக்குறாங்க. முதல் சிறந்த வீரருக்கு கார் கொடுக்குறாங்க. 2வது காளைக்கு பசுமாடு கன்றோட ஒரு நாட்டு பசுமாடு கொடுக்குறாங்க. அப்புறம் காளை மாடுபிடி வீரருக்கு பைக் கொடுக்குறாங்க. இந்த வருஷத்துல என்ன ஒண்ணு புதுசா பண்றாங்க அப்படின்னா, அந்த ஸ்கோர் போர்டு இந்த இடத்துல வச்சிருக்காங்க. அது இயல்பாவே இந்த வருஷத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு நடைமுறை தான். ஏன் அப்படின்னா, இறுதி வரைக்கும் மாடு பிடிக்கக்கூடிய வீரருக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற விவரம் சொல்லப்படாது. அது அவங்களா கணக்கில் வச்சுப்பாங்க. அதுல ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லையோ அப்படின்ற அடிப்படையில் இந்த கோரிக்கையை ரொம்ப காலம் வச்சுக்கிற நிலைமையில இப்போ அந்த ஸ்கோர் போர்டு நடைமுறையும் கொண்டு வரப்பட்டு அவங்களுக்கு ஒவ்வொரு சுற்றுலையும் சிறப்பாக பிடிக்கக்கூடிய மாடு பிடிக்கக்கூடிய வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவங்களுடைய எண்ணிக்கை இங்க என்ன மாடு பிடிச்சிருக்காங்க அப்படின்ற விவரங்கள் போடப்படும். அவங்க ஒவ்வொரு சுற்றுலையும் 2 மாட்டுக்கு மேல பிடிக்கிறவெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சு அவங்க ஃபைனல் ரவுண்டுக்கு விளையாட அனுமதிக்கப்பட போறாங்க. அதனாலேயே ஃபைனல் ரவுண்ட் அப்படிங்கிறது, இறுதி சுற்று அப்படிங்கிறது ரொம்ப விறுவிறுப்பாகவும் ரொம்ப உற்சாகமாகவும் நடக்குது. இந்த ஜல்லிக்கட்டை நேர்ல பார்க்கறது ரொம்ப தனித்துவமான ஒரு அனுபவம். சராசரி விளையாட்டுகள் போல இல்ல. இந்த விளையாட்டு வழியாக கடந்து பல்லாயிரம் வருடமா கடந்து வரக்கூடிய அந்த பண்பாட்டையும் அந்த வேரையும் அந்த மரபையும் நாம அவ்வளவு எளிமையா கண் முன்னால பார்த்துட்டு இருக்கிறோம். ஏறுகோள்னு சொல்லப்பட்ட கலித்தொகையில பாடப்பட்ட ஒண்ணு இன்னை வரைக்கும் எவ்வளவு சிறப்பா நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கண்ணால பார்க்கறது ஒரு ரொம்ப த்ரில்லான ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை இந்த பாலமேடு கொடுக்கறதுக்கு தயாராகிட்டு இருக்கு. தேவப்பிரியன், சற்று நேரத்தில் பாலமேட்டு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்க இருக்கு. தொடர்பான கள தகவலை கொடுத்தீங்க. வெற்றி, உங்களுடைய தகவலுக்கு நன்றி.